ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, நான் சைல்டுஹுட்டில் பார்த்து வியந்த ஒரு பயிர் வகையை சார்ந்த ஒரு தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நிலக்கடலை விதைக்கிற டைமில் ஆடி மாதம் இல்லை ஆவணி மாதம் விதைச்சி இந்த பொங்கலுக்குள்ளே அறுவடை பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கொள்ளுன்ற ஹார்ஸ் கிராம். இது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிராமப்புறங்களில் அப்பப்போ இது வந்துட்டு இந்த சனிக்கிழமை வந்துட்டு இந்த கொள்ளு ரசம்லாம் வச்சு கொடுப்பாங்க. பாடி தலை குளிச்சாவே இந்த கொள்ளு ரசம் வந்து வச்சு கொடுப்பாங்க, பாடி ஹீட் பண்ணுறதுக்கு. ஒரு ஹீட்டிங் கண்டென்ட்டாக வந்துட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இதனோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எங்கள் மாடு வந்துட்டு குட்டி போட்டால், மாடு வந்து கன்று போட்டால் வந்துட்டு இது ஊற வச்சு அதுக்கு மாட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்துட்டு நல்லா பாடி ஹீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த கொள்ளு வந்துட்டு நம்ம மனுஷங்க வந்துட்டு நிறைய இந்த வெயிட் லாஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடி வகையை பாருங்கள். இதுலேருந்து இந்த தானியத்தை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த செடியை வந்துட்டு மாட்டுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துவாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த செடியில். இது வந்துட்டு அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதால வெயிட் லாஸுக்கும், எலும்பு வலுப்படுத்துறதுக்கும், உடல் சூடு பண்ணுறதுக்கும் நிறைய பல்வேறு மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளது. இது வந்து தட்டையாக பழுப்பு நிற தானியமாக இருக்கும் நம்மளுக்கு தெரியறதுக்கு. அப்புறம் இது வந்துட்டு கொங்கு நாடு, அப்புறம் தென் தமிழகத்தில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. 100 கிராம் கொள்ளில் வந்துட்டு 23 கிராம் புரதம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது மற்ற பருப்புகளை விட அதிகமான ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இது இருக்குது. இது வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இந்த கொள்ளு வந்துட்டு நல்லா ஊற வச்சு தண்ணியாக குடிக்கலாம், இல்லை இது சூப் மாதிரியும் குடிச்சிட்டு வரலாம். எப்படி எடுத்துட்டாலுமே வந்துட்டு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி பிடிச்சிருந்தா, இல்லை பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி சளி பிடிச்சிருந்தா, இல்லை கோல்டு இருந்தாக்கா இது வந்துட்டு ரசம் வச்சோ இல்லை வேக வச்சோ எப்படி கொடுத்தாலுமே இந்த கொள்ளு வந்துட்டு நம்மளுக்கு பாடி அந்த
கோல்டை வந்துட்டு போக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இதில் வந்துட்டு பார்த்தோம்னா எலும்பை வலுப்படுத்துறதுக்கு வந்துட்டு இந்த கொள்ளு வந்து பயன்படுத்துகிறாங்க போன் ஸ்ட்ரென்த்துக்கு. அப்புறம் வந்துட்டு கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அந்த கால பழமொழி. ஏன்னா கொழுன்னு இருக்கிறவங்க இந்த ரெகுலராக வந்துட்டு இந்த கொள்ளு சாப்பிடும்போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும், அதுவும் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கொடி வகை தாவரம். இது வந்துட்டு துவர்ப்பு சுவையாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்துட்டு இது கஞ்சியாக குடிக்கலாம், இல்லை ஜலதோஷம் மூச்சு திணறல் உபசம் இந்த மாதிரி உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நல்லா க்யூர் பண்ணுறதா சொல்கிறாங்க. மேக்ஸிமமாக வந்துட்டு கொழுப்பு வந்துட்டு குறையும்னு சொல்கிறாங்க. பாடிக்குள்ள ஃபேட்டு வந்துட்டு நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரெகுலராக எடுக்கும்போது ப்ளட் ப்ரெஷரு சர்க்கரை வியாதின்னு கூட டயபெட்டிக்கு இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கொள்ளு வந்துட்டு நல்லா பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக அழகாக அது சாப்பிடும்போது நிறைய இருக்கும். அது முன்ன நாள் நைட்டு ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக பகலில் ஊற வச்சுட்டு நைட்டில் அந்த முளை கருத்து வச்சுட்டு மறுநாள் காலைல டிஃபனுக்கு அது பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முளையோடு இருக்கிற அந்த கொள்ளு இன்றைக்கி இதுதான் செஞ்சாங்க வீட்டில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்துட்டு கால்சியம், புரதம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் சளி காய்ச்சல் க்யூர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு கருப்பை ப்ராப்ளம் தான். இந்த கருப்பை ப்ராப்ளம் வந்துட்டு மேக்ஸிமமாக அது ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா நல்லா சிறுநீரை வந்துட்டு தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூரின் வந்துட்டு நல்லா பிரித்து எடுக்கும், நச்சுக்களையும் யூரினையும் தனியாக பிரித்து எடுக்கும்னு சொல்கிறாங்க இது சாப்பிடும்போது. இது வந்துட்டு நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதால இதில் கெட்ட நீர் வந்துட்டு வெளியேற்ற சொல்கிறாங்க. உடல் உறுப்புகளை வந்து பலப்படுத்த சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு வயிற்றுப்பொருமல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்துட்டு குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கண் நோய் கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் இது ரெகுலராக இந்த இந்த கொள்ளு பருப்பு வந்து சாப்பிடும்போது நல்லா க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிறுநீரக கற்களை வந்துட்டு அகற்றுவதாக சொல்கிறாங்க. அதை கிட்னி ஸ்டோன் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கிறதால நம்மளுக்கு சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும் இந்த கொள்ளு சாப்பிட்றவங்களுக்கு. அப்புறம் அந்த தண்ணி காய்ச்சி நல்லா குடிக்கும்போது ஜலதோஷம் நீங்கும். அப்புறம் வெள்ளைப்படுத்தல் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறமா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இது சாப்பிடும்போது ரெகுலர் ஆகும்னு சொல்கிறாங்க. இர்ரெகுலராக இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த கொள்ளு பருப்பை ஊற வச்சு அதில் அந்த இது வந்து சாப்பிடும்போது ஊழச்சதையை வந்து குறைக்கும்னு சொல்கிறாங்க. கொழுப்பை மொத்தமாக நல்லா வழிச்சு எடுக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணவே மேக்ஸிமம் எல்லாம் ஃபிட்டாக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லா சூப் பண்ணி கொடுத்து நல்லா இது பண்ணணும்னா நல்லா மோஷன் நல்லா போவாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு கெட்ட நீரெல்லாம் போகும். நல்லா விளையாட முடியாத பசங்க இந்த கொள்ளு ஊற வச்சு கொடுக்கும்போது நல்லா விளையாடுறதும் இல்லாமல் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கொள்ளு, நல்லா சாப்பிட்டு பயனடைங்க. நன்றி.